வாங்க காத்து வாக்கில் ஒரு கதையை கேட்கலாம். ஒரு பெண்ணுக்கு பெருமாள் அருளிய அருள் என்ன? உண்மையாலுமே ஒரு தீராத பக்தி எந்த கடவுள் மேலே வச்சாலும் அந்த கடவுள் வந்து பேசுவார். அது உண்மையாலுமே நடக்கும், நடந்திருக்கு, இனிமேலும் நடக்கிறது. வாங்க இந்த கதையிலையும் அதை பார்க்கலாம். ஒரு பெண் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயில் அப்படின்னாவே பெருமாள் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்னாவே மலை மேலே தான் பெருமாளை பார்க்க முடியும். அது மாதிரி மலை மேலே ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு போகிறாங்க. போய் உள்ளே போகையில் கல்லூரியில் படித்த நண்பன், அவர் பேர் கண்ணன். அந்த பெண்ணுக்கு ஒரே சந்தோஷங்க. நம்ம கூட படித்த பையன் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி 2 பேருமே நலன் விசாரிச்சுக்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் நலமா, எங்கள் வீட்டில் நலம். அதே மாதிரி இவரும் கேட்குறாரு. கேட்டு அந்த பெண் வச்சிருக்கிற பூவையும் துளசி மாலையையும் எடுத்துக்கிட்டு கோயிலை சுற்றி ஓடுறாருங்க. யார்? கண்ணன் ஓடுறாரு. கண்ணா, தயவு செஞ்சு கொடுங்க, அது பூஜிக்கும் பொருள், இது வந்து விளையாடுறதுக்கு நான் கொண்டுட்டு வரல, அந்த பெருமாளுக்கு உகந்தது, அதனால் விளையாடாதீங்க அப்படின்னு. பெருமாளா? நானும் என் பெயரும் கண்ணன் தான், என்னையும் பூஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் விளையாடாதீங்கன்னு ஓடி போய் கண்ணன்கிட்டருந்து வாங்கிக்கிறாங்க. ஏன் கண்ணா இந்த விளையாட்டெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு. கண்ணன்னாவே பொதுவாக விளையாடுவார். நம்ம புராண கதைகளும் அதை சொல்லியிருக்கு. அது மாதிரி இந்த பெண்கிட்டையும் விளையாடுறது யார்? கண்ணன். கண்ணன் விளையாண்டுட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரிப்பா, நான் போய் இறைவனை தரிசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு இறைவனையும் பார்க்குறாங்க. இறைவனை பார்த்துட்டு அந்த மலை ரொம்ப அழகுங்க. இயற்கை அப்படின்னாவே அழகு. அதுலேயும் இயற்கையில் அந்த மலை மேலே அந்த பெருமாளை, வரதராஜ பெருமாளை பார்த்தது இன்னும் சிறப்பு. அந்த கண்ணனையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நண்பரான கண்ணனை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த இயற்கை சூழ்ந்த பகுதியில் மலை மேலே அந்த ஐயனின் தரிசனத்தை கண்ட அந்த பெண் நினைக்கிறாங்க, உண்மையாலுமே நான் மனம் குளிர்ந்து விட்டேன் பிரபு, ஸ்ரீராமா, லக்ஷ்மி நாராயணா அப்படின்னு புகழ் பாடுறாங்க. அந்த புகழை கேட்டு அந்த இறைவன் சொல்கிறாரு, நான் வந்து உண்மையாலுமே நான் உனக்கு தரிசித்தேன் தான், ஆனால் உனக்கு நேர்லலாம் தரிசிக்கல, உன்னுடைய கனவில் தான் தரிசனம் கொடுத்தேன். நீ வந்து என்னை வந்து நேரில் பாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். நீ வந்து நாளைக்கு வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பெண் உடனே முழிக்கிறாங்க. என்னடா கடவுள் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு திடீர்னு முழிச்சு பார்க்குறாங்க. அது வந்து கனவுங்க. உண்மையாலுமே கனவு. அடுத்த நாள் நீ வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பெருமாள். அந்த பெண்ணுக்கு ஒரே அழுகுங்க. மடை திறந்த வெள்ளம் போல் அந்த கண்ணீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுது. விட்டால் கடலாக மாறி அந்த இறைவனையே போய் காலடியில் சேர்ந்துருமாட்டது அந்த கண்ணீர். அவ்வளோ அழுகுறாங்க. உண்மையாலுமே அந்த பெண் வந்து அழுது முடிச்சுட்டு, கடவுளே இது என்ன எனக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு தேம்பி தேம்பி அழுகிறாங்க. ஒரு 5 நாளைக்கு நான் எங்கேயும் போகவும் கூடாது, எங்கேயும் வரக்கூடாது, நல்லதில் வந்து கலந்துக்கக்கூடாது. இறைவன் வந்து என்னுடைய கனவில் வந்து நாளைக்கு என்னுடைய கோயிலுக்கு வான்னு வேற கட்டளை இட்டார், நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு அழுதுட்ருக்காங்க. அழுதுட்ருக்கையில் எல்லாருமே என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. அந்த ஒரு 3 நாள், குறிப்பிட்ட ஒரு 5 நாட்கள் ஏன் இறைவா என்னுடைய கனவில் வந்தீங்க அப்படின்ட்டு அந்த பெருமாள்கிட்ட கேட்குறாங்க. அந்த பெருமாள் சொல்கிறாரு கனவுல வந்து, எல்லாரும் ஒதுக்குனாலும் நான் உன்னை என்னாலும் ஒதுக்குவதில்லை. நீ யாரை வேணாலும் நீ ஒதுக்கு, உன்னால் யாராவது ஒதுக்கப்படட்டும், ஆனால் நான் என்றைக்குமே ஒரு பக்தரை ஒதுக்கிறதே இல்லை. அது இந்த நாட்கள், நாளை, நேற்று அப்படின்லாம் நான் நினைக்க மாட்டேன். உண்மையான பக்தி இருந்தால் அன்னாலும் உன்னை காப்பது நானே, உலகாலும் தெய்வமும் நானே அப்படின்னு சொன்னாராம். அந்த சொன்னதுலேருந்து அந்த பெண்ணுக்கு பேரானந்தத்திலும் பேரானந்தங்க. இதனை விட எல்லாரும் ஒதுக்குறாங்க, பெத்த தாய் தந்தை தவிர்த்து எல்லாருமே ஒதுக்குறாங்கன்னு நீ கவலைப்படாதே. நான் ஒதுக்குறேனா? இல்லை, நான் அன்னாலும் உனக்கு துணையாக இருக்கேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக உண்மையாலுமே அந்த பெண் ஆனந்தத்துலேயும் பேரானந்தம் பெற்றாங்கங்க. உண்மையாலுமே கடவுள் என்றைக்குமே ஒருத்தரை ஒதுக்குறதில்ல. நீ வந்து தொடக்கூடாது, நீ வந்து தொடலாம் அப்படின்ட்டு யாரையுமே ஒதுக்குறதில்ல. எல்லாத்துக்குமே சமமான வாழ்வு தான் கொடுத்துருக்குறாரு. நம்ம தான் ஏற்றத்தாழ்வு பார்ப்போமே தவிர்த்து கடவுள்கிட்ட அந்த ஏற்றத்தாழ்வே இருக்காதுங்க. அப்புறம் அந்த பெண்ணாவே நினச்சிக்கிட்டாங்க, இதுவும் இறைவனின் செயலில் ஒன்று, நம்மை ஆட்கொள்வதும் அந்த தெய்வமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஒருத்தருக்கு சந்தோஷத்துலேயும் கண்ணீர் வருங்க. உண்மையாலுமே கவலையிலையும் கண்ணீர் வரலாம், சந்தோஷத்துலேயும் கண்ணீர் வரலாம். அது வந்து அது மனசை ஏற்றுக்கிறத பொறுத்து இருக்குது. உண்மையாலுமே எனக்கு இந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள்.